சுண்டைக்காய் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? பாரு, சூப்பரான துவையல் அரைச்சிருக்கேன். ஏற்கனவே சுண்டைக்காய் குழம்பு, புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ சூப்பரான துவையல் அரைச்சிருக்கேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பார்க்கலாமே, வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு இப்படி கையால் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் விதையெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ இது மாதிரி ஒரு கிண்ணியில் அள்ளி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரியிட்டோம். பொரிஞ்சோடனே ஒரு 10 வரமிளகாய், ஒரு கத்தி பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்படி நல்லா வதங்கினோடனே அள்ளி ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். அளவுக்கு உளுத்தம் பருப்பு போடுறேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பும் 1.5 ஸ்பூனு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு பல் பூண்டு உரிச்சு போட்டு நல்லா வறுத்துட்ருக்கேன். இதுலேயும் வறுத்து வச்சுருக்கேன் பூண்டு. இது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால இதில் கொஞ்சம் போட்டு வறுக்கிறேன் நான். இப்போ கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா போட்டு இதையும் இதோட சும்மா லைட்டாக அப்படியே இது பண்ண போதும். சுட வச்சு அள்ளி இதோட ஒன்றா ஆற வச்சுருங்க. பாருங்கள், அதே எண்ணெயில் இப்போ வந்து நான் வந்து முன்னாடியே இடித்து நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி முன்னாடியே இடித்து தண்ணியில் போட்டு அலசி நல்லா கையால் பிசைஞ்சு அலசி அள்ளி வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் சுருண்டு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். இது ஆற வச்சு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு இதுலேயே உப்பு சேர்த்து இதை முதல்ல ட்ரையாக ஒரு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி அரைச்சிட்டு இப்போ நம்ம அந்த ஆற வச்சு வச்சுருக்க இந்த சுண்டைக்காயும் அள்ளி இதிலே போட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க, சூப்பராக இருக்குங்க.